ஹாய் கேஃப் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ்லேருந்து பேட்ச் லைசன்ஸுக்கு எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ வணிக ரீதியிலான வண்டிகளை வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தற்போது காவல்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர்களுக்கு காவல்துறையில் டிரைவராக ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கு ஹெவி லைசன்ஸ் என்பது முக்கியமானது. அதற்கு முன்கூட்டியே பேட்ச் லைசன்ஸ் இருந்தால்தான் ஹெவி லைசன்ஸுக்கு அப்ளை செய்ய முடியும். அந்த நபர்களுக்கும் மற்றும் தீயணைப்பு துறையில் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவது அவசியம். அப்படி பெற்றால்தான் ப்ரொஃபஷனல் பீரியட் 2 ஆண்டுகள் முடியும். எனவே அவங்களுக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைட் மோட்டார் வெஹிக்கிள் LMV லைசன்ஸ்லேருந்து பேட்ச் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு 4 ப்ராசஸ் இருக்குது. அந்த 4 ப்ராசஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அதற்கு என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் LMV லைசன்ஸ் 19 வயசு ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அவங்க வாங்கிக்கலாம். நீங்கள் LMV லைசன்ஸ் 19 வயசில் வாங்கினீங்கன்னா பேட்ச் லைசன்ஸுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இப்போ 20 வயசு தான் ஸ்டார்டிங். 20 வயசு இருந்தால் தான் பேட்ச் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் உங்களோட ஏஜ் 20, 23, 24, 22 அந்த சம்திங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் LMV லைசன்ஸ் அப்போ தான் போட்டிங்கன்னா 20 வயசுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலே நீங்கள் பேட்ச் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். LMV லைசன்ஸ் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம சொந்தமாக காரோ பைக்கோ வச்சுருந்தீங்கன்னா அதற்கு யூஸ் ஆகும். இதற்கு நம்பர் பிளேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்லேயும் நம்பர் பிளேட்டு பிளாக் கலர்லேயும் நம்பர்ஸ் எழுதியிருக்கும். பேட்ச் லைசன்ஸுக்கு PSV லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. PSV லைசன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள், பொது சேவை வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரும் இருக்குது, கமர்ஷியல் டிரைவிங் லைசன்ஸ், வணிக ஓட்டுநர் உரிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்ச் லைசன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வணிக ரீதியிலான வண்டிகளை வைத்திருக்கக்கூடிய போர்டு வண்டியை வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஆட்டோ, டாக்ஸி, டெம்போ, வேன், சிறிய ரக டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகிற ஒரு வண்டிகளை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகும். இந்த போர்டு வண்டி நம்பர் பிளேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பேக்ரவுண்டு மற்றும் பிளாக் கலர் நம்பர்ஸ் எழுதியிருக்கும். இந்த பேட்ச் லைசன்ஸை பெறுவதற்கு 4 விதமான ப்ராசஸ் இருக்குது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் போலீஸ் வெரிஃபிகேஷன். இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்பது நீங்களே அப்ளை பண்ணி வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியலனா பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டரில் கொண்டு கொடுத்தீங்கன்னா அப்ளை பண்ணி தருவாங்க. இதற்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் ஆதார் கார்டு ஒரிஜினல், இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை நம்மளே ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த வெப்சைட்டுக்கு போகிறது, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் குரோமுக்கு போயிடுங்க. குரோமுக்கு போயிட்டு நியூ டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ்நாடு போலீஸ்னு டைப் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச்சில் வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் வியூவை டெஸ்க்டாப் மோடுக்கு எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிவிட்டு மேலே இந்த வெப்சைட்டில் மேலே சிட்டிசன் சர்வீஸ் பெய்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. சிட்டிசன் சர்வீஸ் ஃப்ரீன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணக்கூடாது. சிட்டிசன் சர்வீஸ் பெய்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு போலீஸ் வெரிஃபிகேஷனில் போய் நியூ ரிக்வெஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸுங்கிறத ப்ரொசீடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிற பேஜில் சர்வீஸ் டைப்னு இருக்கும், அதை செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ண வேண்டியதான். நம்பர் என்டர் பண்ணிட்டு செக்யூரிட்டி கோட் இருக்கும் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அந்த செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணணும். அப்புறம் சென்ட் OTP, உங்களுக்கு நம்பர் கொடுத்தீங்களா மொபைல் நம்பர், அந்த இதுக்கு OTP வரும். OTP வந்தோடனே அந்த OTPயை பார்த்து என்ட்ரு பண்ணணும். அப்புறம் கீழே செக்யூரிட்டி கோடுன்னு இருக்குது, அதில் செக்யூரிட்டி கோடை பக்கத்தில் இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டோம்னா அடுத்த பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா நேம் ஆனாக இருந்துச்சுன்னா மிஸ்டர், பெண்ணாக இருந்துச்சுன்னா மிஸ்ஸஸ் கொடுத்துட்டு உங்களோட பேரை என்ட்ரு பண்ணிங்க. அடுத்தது உங்களோட சன் ஆஃப் உங்களோட அப்பா, டாக்டர் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களோட அப்பா பேரோ அதை கொடுத்துட்டு கார்டியன் நேமை கொடுத்துட்டு அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கணும். அடுத்தது நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி, நீங்கள் உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்
உங்களுக்கு வந்து எனபிள் ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிட்டுனா இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு வரும். உங்கள் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா இமெயில் ஐடியில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் டைப் பண்ணணும். அடுத்தது வந்து சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, பின்கோடு, டூரேஷன் ஆஃப் ஸ்டே, எத்தனை வருஷத்துலேருந்து எத்தனை வருஷம் வரையும் அந்த அட்ரஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். ஒரு 10 வருஷம்னா 2010 2020 வரைக்கும் இருந்தீங்கன்னா அந்த டூரேஷன் ஆஃப் டே அந்த டேட்டா கொடுக்கணும், இயர்ஸ்லாம் கொடுக்கணும். அடுத்தது அதே தான், நீங்கள் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ், நீங்கள் வந்து கரண்ட் அட்ரஸ் இருந்தீங்க, கரண்ட் அட்ரஸில் போட்டு கொடுத்தது சேம் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் தான் சேமாக இருந்துச்சுன்னா சேமஸ் கரண்ட் அட்ரஸில் டிக் பண்ணிங்கன்னா ரெண்டும் அதில் உள்ள கண்டென்ட் அப்படியே வந்துடும். அப்புறம் வந்து உங்களோட ஃபோட்டோ, அட்டாச் ஃபோட்டோ, நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, அது வந்து 50 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதான் 50 கேபிக்குள்ளே இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்து வந்து அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட எனி கவர்மெண்ட் இஷ்யூடு அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஏதாச்சும் ஆதார் கார்டு, பேன் கார்டு அதுமாதிரி இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு வந்து 100 கேபிக்குள்ளே வச்சுட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்படி இந்த கிளிக்கில் இந்த அப்லோட் இருப்பாங்க, இந்த இதில் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிக்ளரேஷனில் கிளிக் பண்ணிவிட்டு சேவ்ங்கிறத கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போய்டும். சேவ் கொடுத்து கண்ணி கொடுத்த பிறகு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து 500 ரூபாய் கட்ட சொல்லுவாங்க. அந்த 500 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களோட செல்ஃப் போலீஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ண 500 ரூபாய்க்கு ஒரு ஸ்லிப் வரும். அந்த ஸ்லிப் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வெரிஃபிகேஷன் அப்போ கேட்டாங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இந்த பேமெண்ட் ஆப்ஷன் இந்த ப்ராசஸ் எல்லாம் காலையில் இல்லாட்டி நைட்டு 12 மணி மேலே இல்லாட்டி காலைல 4 to 8 இந்த மணிக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணணும். சப்போஸ் இந்த ஏன் சொல்கிறேன்னா சர்வர் வந்து அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும். மதியம் இல்லாட்டி ஈவினிங் டயத்தில் நீங்கள் வந்து இந்த பேமெண்ட் ஆப்ஷன் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிங்கன்னா வெப்சைட்டை விட்டு டக்குன்னு வெளியில் வந்து எக்ஸிட் ஆகிட்டே இருக்கும். பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் கட்டும் போகும்போது சர்வர் வந்து பிஸியாக இருந்து உங்கள் வங்கி கணக்கிலேருந்து டெபிட் ஆகிட்டுனா மறுபடியும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதே காலை டயத்தில் 4 to 8 ஈவினிங் நைட் டயத்தில் நீங்கள் ஒரு 12 மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா வெப்சைட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். உங்களோட அமௌண்ட் வந்து டக்குன்னு டெபிட் ஆனாலும் ஏற்றுக்கும் வெப்சைட். இதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. இந்த வெப்சைட்டோட ஒரு பெரிய மைனஸே ஒரு பகல் நேரத்தில் யூஸ் பண்ணும்போது சர்வர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்மளோட ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது, நம்மளோட டாக்குமெண்ட், நம்மளோட இது போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து எப்படி இருக்குது, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டால் யாருக்கு ஃபார்வர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் டாப்பில் வந்து சிட்டிசன் சர்வீஸ் பேடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் எந்த நம்பரில் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே செக்யூரிட்டி கோடு கொடுத்தீங்கன்னா செக்யூரிட்டி கோடு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டிங்கன்னா இப்படி தாங்க வரும். உங்களோட பேர் என்ன சர்வீஸ், செல்ஃப் வெரிஃபிகேஷனா அப்படின்னு ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷனில் ஒரு 4 டைப் இருக்குது. நீங்கள் எந்த டைப் கொடுத்தீங்கன்னா அது வரும். உங்களோட பேர், எந்த டேட்டில் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்போ செக் பண்ணிக்கலாம். நம்மளோட கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அப்ளை பண்ண பிறகு ஃபார்வர்ட் டு மாட்ரேட்டர், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் வரும். இதில் வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்துருக்கு. நீங்கள் வந்து ஒரு வேளை திருநெல்வேலியோ ஒரு சிவகங்கையோ ஒரு வேளை மதுரையோ அப்படி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபார்வர்ட் டு மாட்ரேட்டர் திருநெல்வேலி மதுரை அப்படின்னு வரும். இது வந்து அப்ளை பண்ணி அன்னைக்கே அந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணால் இப்படி இருக்கும். 1 or 2 டேஸில் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபார்வர்ட் பண்ண பிறகு இதோட ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். உங்களோட ஃபைல், உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் வந்து போலீஸ் ஸ்டேஷன், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து மூவ் ஆகிட்டானுங்கிறது இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட லோக்கல் ஸ்டேஷனுக்கு மூவ் ஆகிட்டுனா கால் பண்ணி வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க லேட்டாக ஆனிச்சுன்னா நீங்களே போய் அப்ரோச் பண்ணலாம். ரைட்டர்கிட்ட நீங்கள் லோக்கல் ஸ்டேஷன் உள்ள ரைட்டர்கிட்ட நீங்கள் போய் அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணுன்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மற்றும் உங்களோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ், ரேஷன் ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் மற்றும் உங்களோட ஃபோட்டோ ஒன்று, மற்றும் வந்து அதற்கு பிறகு உங்களோட லைட் மோட்டார் வெஹிக்கிளோட ஒரு ஜெராக்ஸ், இதை 4ஐயும் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண பிறகு உங்களோட ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்று எழுதி கேட்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டர் வந்து எழுதி கேட்பாங்க. இதேமாரி நான் வந்து பேட்ஜுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், என் மீது எந்த ஒரு குற்ற வழக்கம் இல்லை அப்படின்னு எழுதி ஒரு சைன் போட்டு கொடுக்கணும். உங்கள் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டருக்கு சைன் போட்டு கொடுத்த பிறகு உங்களோட ப்ராசஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். அதையும் இதிலே செக் பண்ணிக்கலாம். உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு அவங்க வந்து டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதையும் இந்த ஸ்டேட்டஸில் செக் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கும். பெண்டிங் வித் டிஎஸ்பி, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் கரண்ட் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு மூவ் பண்ணிட்டாலே 1 or 2 டேஸில் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கும் வரும். இந்த ஸ்டேட்டஸில் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டிஎஸ்பி ஆஃபீஸில் ஓகே பண்ணிட்டாங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் இஸ் ரெடி, கிளிக்கர் டு டவுன்லோட், அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட பிடிஎஃப் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன்
சர்டிஃபிகேட்டோட PDF வந்து டவுன்லோட் ஆகிக்கும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் போய் இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் உங்களோட கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு டிரைவிங் ஸ்கூலில் போய் அப்ரோச் பண்ணணும். பிரிண்ட் அவுட் எடுத்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்ச் லைசன்ஸுக்கான ஸ்டெப் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகு உங்களோட ஸ்டெப் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் டாக்குமெண்ட் ஃபார் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு டிரைவிங் ஸ்கூல். உங்களோட டிரைவிங் ஸ்கூல் அங்கே போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னா ஆதார் கார்டு, LMV லைசன்ஸ், லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து ஒரிஜினல் கேட்பாங்க. அதற்கு பிறகு இந்த பேட்ச் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 8th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களோட TC கேட்பாங்க. அப்புறம் வந்து அதுவும் ஜெராக்ஸ் தான் கேட்பாங்க. அப்புறம் 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் உங்களுக்கு அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, இவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து டிரைவிங் ஸ்கூல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். நான் போய் அப்ரோச் பண்ண டிரைவிங் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் கேட்டாங்க பேட்ச் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஸ்டெப் 2 கம்ப்ளீட் ஆன பிறகு 1 வீக் அதுக்குள்ளே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு டிரைவிங் ஸ்கூல் வழியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து RTO ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து RTO ஆஃபீஸ் போகிறதுக்கு நீங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காக்கி கலர் யூனிஃபார்ம் கொண்டு போகணும். அதற்கு பிறகு உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு கம்ப்ளீட்டாக மஸ்ட்டாக கொண்டு போகணும் RTO ஆஃபீஸ் போகும்போது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 RTO ஆஃபீஸில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத லைவாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸ்டெப் 2 கம்ப்ளீட் ஆன பிறகு 1 வீக்குள்ளே கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு டிரைவிங் ஸ்கூல் வழியாக கால் வந்துச்சு. RTO ஆஃபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு பேட்சுக்காக போட்டிருக்காங்க. நீங்கள் அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு ஆஜராகும்படி சொன்னாங்க. நாங்களும் அடுத்த நாள் காலையில் 9:30 மணிக்குள்ளே ஆஜராகிட்டேங்க. 9:30 மணி RTO ஆஃபீஸ் போயிட்டு 10:15 ஆகிட்டு அந்த பேப்பர் ஒர்க்ஸு அந்த செலான் பேஸ்ட் பண்ணி முடிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் RTO ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்காக போனாங்க. போயிட்டு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் சைன் வாங்கினாங்க. சைன் வாங்கிட்டு ஒவ்வொருத்தராக நிறைய பேர் பேட்ச் லைசன்ஸுக்காக அப்ளை பண்ணி வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் சைன் வாங்கிட்டாங்க. சைன் வாங்கிட்ட பிறகு RTO ஆஃபீஸர் நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வினா அந்த சாலை விதிமுறைகள் பற்றி கேள்வி கேட்பாங்க. அப்புறம் வந்து அந்த சாலை விதிமுறைகளில் அந்த ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, சின்னம், எதுக்கு யூஸ் ஆகுது, என்னென்ன குறிக்கிறதுக்காக இந்த சின்னங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம யூனிஃபார்மோடு இருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சைன் போட்டு அடுத்த கட்ட ப்ராசஸுக்கு அனுப்புவாங்க. அந்த RTO ஆஃபீஸர் சைன் பண்ணி கொடுத்த அந்த பேப்பர்ஸை இன்னொரு கவுண்டரில் கொண்டு கொடுக்கணும். இந்த கவுண்டரில் தான் இந்த ஃபோட்டோ நம்மளோட சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. அதற்காக கொடுத்துட்டு நேம் வர்ற வரைக்கும் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணணும். ஆர்டர் வைஸ் நேம் கூப்பிடுவாங்க. கடைசியில் நேம் கூப்பிட்ட பிறகு நம்ம போய் நம்மளோட ஃபஸ்ட்டு என்ன எடுப்பாங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்னேச்சரை ஒரு பாக்ஸ் மாரியே இருக்கும், அதில் வந்து எலக்ட்ரிக்கல் பென் இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் பென் மூலமாக நம்மளோட சிக்னேச்சரை போட்ட பிறகு அது ரெண்டையும் அப்லோட் பண்ணிப்பாங்க. அப்லோட் பண்ண பிறகு இன்னொரு கவுண்டரில் போயிட்டு நம்மளோட டூப்ளிகேட் லைசன்ஸ் தேவைன்னா அதுக்கு 100 ரூபா பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சிக்னேச்சர் வாங்கிப்பாங்க. சிக்னேச்சர் வாங்கின பிறகு உங்களோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் உங்களோட டிரைவிங் ஸ்கூல் மூலமாக 1 வீக்குக்குள்ளே உங்களுக்கு வந்து கையில் கிடச்சிரும். இவ்வளோதாங்க ப்ராசஸ்.